போதைப் பொருளினை விற்று நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். காணிகள் வாங்கலாம், கார் வாங்கலாம், மாடி மனைகள் கூட வாங்கலாம். அதுபோன்று மகிழ்ச்சியாக உங்களது குடும்பத்தோடு பல ஊர்களையும் சுற்றி வரலாம். ஆனால் அதே போதைப் பொருளை வாங்கி பாவிக்கின்ற ஒவ்வொருவரின் குடும்பங்கள் படும் கஷ்டங்கள், அவர்கள் அனுபவிக்கின்ற அவலங்கள், முழு சமுதாயமே அனுபவிக்கின்ற கஷ்டங்கள், அவலங்கள், இவை எல்லாவற்றுக்குமே போதைப் பொருள் வியாபாரியான நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு நாள் இறைவன் உங்களை மிகவும் கடுமையாக கேவலப்படுத்துவான். அப்போது நீங்கள் அநியாயமாக இந்த சமூகத்தை சீரழித்து இந்த போதைப் பொருட்களை விற்று நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், கார்கள், மாடி மனைகள் எதுவுமே உங்களுக்கு கைதராது. உங்களது உடலில் உயிர் இருக்கும், ஆனால் கைகால்கள் செயலிழந்து பிணம் போல காட்சியளிப்பீர்கள். நீங்கள் எந்த போதைப் பொருளை விற்று பணம் சம்பாதித்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை நீங்கள் சீர்கெடுத்தீர்களோ, அதுபோலவே நீங்கள் விற்ற அதே போதைப் பொருளை உங்களது பிள்ளை பாவித்து சீரழிந்து நடுத்தெருவில் கையேந்தி நிற்பான். சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும், அதுதான் போதை வியாபாரி. காண்பவர்கள் உங்களை காரை உமிழ்வார்கள். இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டான். சமுதாயத்தை சீர்கெடுத்த குற்றத்துக்காக மிக பயங்கரமான நரகம்